இந்த வரும் தாஜ் ஒன்று இருக்கணும் கடைசியா போறான். அதுக்கு இடையில இன்னொரு விஷயத்தை சொல்றான். இவர் சொல்லக்கூடியதுல ஒரு விஷயம் மட்டும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் அட்வான்ஸா எல்லாத்துக்கும் பதில சொல்லி போடுறேன். என்னன்னு கேட்டா, நஜாத் பத்திரிகையில ஃபிக்குடைய வண்டவாளங்கள் ஒன்னு எழுதணும். அந்த வண்டவாளங்கள் எழுதக்கூடிய உள்ளது கரெக்டா சொல்றத நம்ம உள்ள மாட்டோம், மறுக்கவும் மாட்டோம். அந்த எழுதக்கூடிய நேரத்தில் நாங்க நூலகங்களோ லைப்ரரியோ புத்தகங்களோ ஒண்ணுமே இல்லாத ஒரு காலம். அப்ப நேரடியான நூல்களை நாங்கள் எடுக்க முடியாத ஒரு காலம். அப்ப என்னன்னா, அந்த மதுஹபுடைய வண்டவாளத்தை ஹகீகத்துல் ஃபிக்ஹுங்கிற ஒரு உருது நூல்ல எழுதியிருந்தார்கள், போட்டு போட்டு எழுதியிருந்தார்கள். அதுல இருந்து எடுத்து என்ன செஞ்சோம், அதுல இருந்து எடுத்து நாங்க எழுதணும், அந்த நூல்ல போட்டிருந்தோம். நேரடியா துருள் முக்தார் எங்கள்கிட்ட இல்ல, நேரடியாக இந்த ஹிதாயா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இப்ப எங்கள்கிட்ட இருக்கிறது. ஒரு கிதாப் கூட இப்ப இல்லாம இல்ல. அப்பதான் மதரசாவுல இருந்து ஓதி முடிச்சு விட்டு அந்த வாழ்க்கையை திறந்துட்டு பத்திரிகை ஆரம்பிச்ச முதல் வருஷம், தாவாவை ஆரம்பித்த முதல் வருஷம், அநேகமா 86 இருக்கக்கூடும். அப்ப அந்த நேரத்தில் எழுதும் போது அதுல பிறகு அதை பார்த்தோம்னா, அவர் அந்த ஹகீகத்துல் ஃபிக்ஹ் என்பதுல ஃபிக்ஹ்ல உள்ளதையும் சொல்லியிருக்கிறாரு, இல்லாத சில சொல்லியிருக்கிறார். அதை நாங்க அறிந்து கொண்டோம். அதை இவர் மேடையில் பேசியும் இருக்கிறார். யாரு? இந்த சைபுதீன் அவர்களை திருச்சியில எங்களுக்கு எதிராக ஒரு மாநாடு போட்டு, இவன் எங்க இருந்து எடுத்தான் தெரியுமா இதெல்லாம், இந்த ஹகீகத்துல் ஃபிக்ஹ்னு ஒரு புத்தகம் போட்டாங்க, அது அப்படியே காப்பி அடிச்சு எழுதிருக்கிறாங்கன்னு சொல்லி, இது அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எங்கள்கிட்ட கிதாபு இல்லாத நேரத்தில் எதுலையாவது எழுதப்பட்டதான் எடுப்போம். அந்த காலம் மிஸ்காத்தை வச்சு தான் அதிசயா பார்ப்போம், புகாரி கூட கிடைக்காது. அப்படி ஒரு காலம் இருந்தது. அதனால அந்த நேரத்தில் அந்த நஜாத்துல வாசிக்கிறார்ல, ஒரு 7-8 விஷயங்கள் அவர் சொல்லுவாரு, கண்டிப்பா அது இல்லாததா இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒரு உருது நூல்ல இது நீண்ட காலமா அது இருக்கிறது, அதுக்கு பதில் கொடுக்கறது நம்ம பார்க்கவும் இல்லை, மறுத்ததை பார்க்கவும் இல்லை. ஒரு நூல் இருக்கிறது, பல வருடங்களாக உருது மொழியில இருக்கிற நூல் பல வருடங்களாக இருக்கிறது, அதுக்கு மறுப்பு கொடுத்ததையும் பார்க்கலன்ற உடனே அதை எடுத்து நாங்க எழுதணும். அதுல ஒண்ணு வெக்கப்படுவது மறைக்கிறது ஒண்ணு கிடையாது, இதுல தில்லுமுள்ளு பிராடும் கிடையாது. இப்ப சொன்னார்ல சில, நான் 2 விஷயம் அந்த நான் கொடுத்து தயாரா இருக்கிறேன், அந்த விஷயத்தெல்லாம் என்னன்னு கேட்டா, அதை அந்த நேரத்தில் நாங்க அதை செய்ய முடியும். நேரடியாக அந்த நூல் இல்லாத ஒரு காலத்தில் எழுதி வைத்ததை தான் சொல்ல முடியும். எந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொண்டோம். இதுல தில்லுமுள்ளுங்கிற என்ன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சோதரர்களே, அவர் உங்க முன்னால படுற பாட்டை பாத்தீங்க, என்ன மாதிரி வார்த்தை வாதம் பாருங்க. எவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுக்களை வச்சுட்டு, அந்த நேரத்தில் எங்களுக்கு கிதாபுகள் கிடைக்கல, ஓதிட்டு அப்பதான் வந்தோம். ஏதாவது எல்லாத்தையும் சொல்லிடலாமா? அப்ப இட்டு கட்டுறதுக்கு உருது நூல் போதுமா? அதை சொல்லிருப்பேன், உங்க வாயால வரட்டுங்கிறதுக்காக நான் சொன்னேன். இந்த நூல்ல இருந்து காப்பி அடிச்சது நான் முதவே சொன்னதுதான், கூட்டத்தில் எடுத்து வச்சதுதான். சுயமா அவர் ஆய்வும் செய்யல, பாய்வும் செய்யல. அவன் ஒருத்தன் யூசுப் ஜெய்பூர் ஒரு கிறுக்க எழுதின நூல் அது. அவன் எழுதி வச்ச நூலை அப்படியே அட்டை காப்பி, கள்ள காப்பி எழுதுனா என்ன எழுதியிருக்கணும்? ஹகீகத்துல் ஃபிக்ஹ் என்ற நூலிலிருந்து இதை நாங்கள் எடுத்து எழுதணும் எழுதணுமா இல்லையா? அதுல இன்னொரு திருட்டுத்தனம் செஞ்சிருக்கிறாரு. நான் இப்ப போடுறேன் அடுத்தவங்களுக்கு, ஏன்னா இந்த கூட்டத்தில் இந்த அமர்வுல இதைத்தான் பேசி ஆகணும். எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறான் அவன். ஒரு கிறுக்கை எழுதுனா அலிய கூப்பிட்டு போனாரு, பொய்களுக்கு பஞ்சம் இல்லைன்னு பட்டயம் போட்டு எழுதுனீங்க, கொட்டை எழுத்துல சதி திட்டம் எழுதுனீங்க. பின்னால இப்படியெல்லாம் வருமேன்னு தெரியாம ரஹமத்து கோஷ்டிக்கு வரிக்கு வரி பார்த்தோம் எழுதுனீங்க. ஒரு ஆளு பார்த்தா அந்த ஒரு ஹகீகத்துல் ஃபிக்ஹ்ங்கிற அந்த நூலை எடுப்பான். ஹகீகத்துல் ஃபிக்ஹ்ங்கிற அந்த நூலை வச்சுக்கிட்டு 7 பேர் சுத்திக்கு சுத்தி உட்கார்ந்து வரி வரியா எண்ணி இப்படி அவதூறு சொன்னீங்களா? மன்னிப்பு கேட்கணும், சும்மா இல்ல. இவ்வளவு பெரிய அவதூறு சொல்லி இருக்கிறீங்களே, இதே மாதிரி நாளைக்கு நீங்க சொல்ல மாட்டீங்கிறது என்ன நிச்சயம்? அதெல்லாம் விட்டு போட்டு மறைச்சு அந்த ரஹமத்து கோஷ்டியினருக்கு வரிக்கு வரி பார்த்து என்னமோ சகிச்சதாக எடுத்து எழுதி போட்டு, இன்னைக்கு இப்படி இருந்த அன்றைய நேரத்தில் எங்களுக்கு படிச்சு கிடைக்கல, இருந்ததை வச்சு தான் எழுதணும். அப்ப கிடைச்சதை வச்சு யார் மேலே எழுதிருவீங்களா? இன்னைக்கு இப்ப உட்கார்ந்து எழுத ஆரம்பிப்பீங்க. இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு கேட்டா அந்த நேரத்தில் எங்களுக்கு அவ்வளவுதான் கிடைச்சிச்சு. அதனாலதான் சொன்னோம், இந்த ஆளுகள்லாம் நம்ப தகுந்த ஆட்களே கிடையாது, இவங்க விமர்சனம் செய்யப்படுவதற்கு கூட தகுதி இல்லை.
உண்மை சோதரலை நீங்களே சொல்றீங்க, உங்க முன்னால சொல்றாரு. அந்த நேரத்தில் அவ்வளவுதான் இருந்துச்சு, எங்களுக்கு கிடைக்கல, மிஸ்காத்து மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த அளவோட நின்றுக்கணுமா, அடக்கி வாசிச்சிருக்கணுமா இல்லையா? இவ்வளவு பெரிய பெரிய கொட்டை எழுத்துக்கள்ல போட்டு எழுதுனீங்களேங்க, தனித்தனியா பாரா போட்டு. எத்தனை பேர் இளைஞருடைய உள்ளங்கள் கெட்டு போச்சு. இத வச்சு எத்தனை பேர் ஹகீகத்தா அது ஃபிக்ஹ் முரசு தர்கா முரசுன்னு புஸ்தகத்தை போட்டு விளம்பனானுங்க. எத்தனை பேர் நோட்டீஸ் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எத்தனை இளைஞர்களுடைய வாயை திறந்து விட்டுட்டீங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் மேல குற்றச்சாட்டை வச்சு கிளிகளின்னு கிழிக்கிறான். இன்னைக்கு நீங்க வந்து மெதுவா விவாதத்தில் உட்கார்ந்து அப்ப தெரியல பார்க்காம விட்டுட்டோம். சமாளிக்கிறது நானா அவரா? யாரு சமாளிக்கிறது? சாதாரண குற்றச்சாட்டா? குர்ஆனை படிப்பதை விட வச்ச சொல்லணும், எனக்கு அந்த வாசகத்தை எடுத்து வச்சு கொடுக்கணும். எடுத்து வச்சு எங்களுக்கு மூல நூல்ல இருந்து தரணும். இப்ப இல்லன்னா மன்னிப்பு கேட்கணும். இதைத்தான் நான் சொன்னேன். நீங்க பொய் சொல்லி இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொன்னா அதை நிரூபிப்பீங்களா? இந்த நிரூபிக்கிறேன். 200 சாட்சி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவங்க முன்னால வைக்கிறேன். பொய்ங்கிறது போய் ஏத்துக்கிறீங்க. அது எவன் சொன்னதா எடுத்தாலும் நீங்க தானே பொறுப்பேற்று எடுத்தீங்க. ஹகீகத்து ஃபிக்ஹ்ல யூசுப் ஜெய்பூரியாமே கிறுக்கை எழுதுனா, அதை எடுத்து நம்பி எழுதுனீங்கன்னு சொன்னா அதுக்கு உண்டான பொறுப்பாளி நீங்க தான். அவன் இல்ல, அவன் எங்கேயோ போய் சேர்ந்திருப்பான், ஜஹன்னத்துல இருப்பான். இன்னைக்கு அவன் எடுத்து வைக்கிறீங்க, அதை பொறுப்பா எடுத்துக்கிட்டு நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா முழு பொய்யர் நீங்க தான். அந்த பொய்க்கு உண்டான நீங்க பொறுப்பேற்கணும். ஒண்ணு தௌபா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா எல்லாரையும் மன்னிப்பான். ஷிர்க் அல்லாதத தௌபா செய்து மீளுங்க. இளைஞர்களை வழி நடத்துங்க, வழி கெடுக்காதீங்க. இப்படிப்பட்ட விமர்சனங்களை மக்களுக்கு மத்தியில எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு வந்துகிட்டு அதை விட்டு நான் மாறுறதுக்கு இது பண்றேன் அப்படின்னு சொல்றது, இது யாராலையும் அங்கீகரிக்க முடியாது. பெரும் குற்ற சோதரர்களை